திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே தமிழர் தேசம் கட்சி நிர்வாகி வீட்டின் மீது நள்ளிரவில் மண்ணெண்ணெய் குண்டு வீசியதாக கல்லூரி மாணவர் உட்பட 2 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முதலில் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் சுமித் ஏசுராஜா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுமித் ஏசுராஜா. தற்போது தமிழர் தேசம் கட்சி நிர்வாகி வீட்டில் மண்ணெண்ணெய் குண்டு வீசியிருக்காங்க. 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கூடுதல் விவரங்கள் என்ன காரணம்? வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஏழுமலையான் கோவில் தெருவில் வசித்தவர் செந்தில்குமார். இவர் தமிழக தேசம் கட்சியில வடமதுரை நகர செயலாளராக இருக்காரு. இவர் தன் மனைவி வனிதா என்பவருடன் வடமதுரையில் ஒரு சாலையோர கடை வைத்து வியாபாரம் செஞ்சுட்டு வரார். இந்த நிலையில கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று செந்தில்குமார் தனது மனைவி வனிதா மற்றும் மகன் ஹரிஷ்குமார் ஆகியோருடன் நைட்டு இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போ நள்ளிரவு 11 மணி அளவில் அங்க மர்ம நபர்கள் 3 பேர் செந்தில்குமார் வீட்டின் மீது மண்ணெண்ணெய் குண்டை வீசிட்டு அங்கிருந்து தப்பி சென்றாங்க. சத்தம் கேட்டு செந்தில்குமார் குடும்பத்தினர் வெளியே பார்த்தபோது வீட்டின் முன்பகுதியில் இருந்த கேட் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் தண்ணீரை விட்டு தீயை அணைத்தனர். மேலும் இது தொடர்பாக செந்தில்குமார் வடமதுரை போலீஸ் நிலையத்தில் புகார் செஞ்சாரு. அதன் பேர்ல வடமதுரை போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செஞ்சு தீவிரமா விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. அந்த விசாரணையில செந்தில்குமாரின் மகனான ஹரிஷ்குமாருக்கும் அந்த பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தகராறு ஏற்பட்டிருக்கு. அந்த தகராறுல இருந்த முன்விரோதம் காரணமாக அந்த நபர்கள் செந்தில்குமார் வீட்டில் மண்ணெண்ணெய் குண்டு வீசிட்டு போனது விசாரணையில தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து 17 வயதுடைய ஒரு கல்லூரி மாணவர் மற்றும் மற்றொரு 11 வயதுடைய சிறுவன் ஆகிய 2 பேரை வடமதுரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. மேலும் தலைமறைவா இருக்க இன்னொருத்தரையும் தேடிட்டு வர்றாங்க. நன்றி சுமித் ஏசுராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு.